இப்போ நம்ம திருவிழாக்கு போறோம் அப்படின்னா அங்க நம்மளோட குழந்தைகளையோ இல்ல வயதானவங்களையோ கூட்டிட்டு போறதை நம்ம தவிர்க்கணும். முக்கியமாக பெண்கள் தாமதமின்றி கோவில்களுக்கோ அல்லது செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும். மூதாட்டிகள் மற்ற வயதானவர்களுக்கான தனி வரிசைகள் அமைக்கப்பட வேண்டும். அந்த திருவிழாவை நடத்துறவங்களும் அரசாங்கமும் ஒண்ணு கூடி அவங்க ஒரு விவாதம் பண்ணி இது இத்தனை பேர் தான் வருவாங்க, இவ்வளவு பேர் தான் அனுமதி கொடுக்கணும்னு ஒரு முடிவெடுத்து அத்தனை பேர் மட்டும் கோயில் உள்ள அனுமதி கொடுத்தாங்கன்னா இது நல்லா இருக்கும். இந்த மாதிரி கூட்டங்களில் வந்து பங்கேற்கும் போது கூட்டம் அதிகமாக இருக்கும்போது நம்ம தான் நம்மளை தனிமைப்படுத்திக்கணும். அதிகப்படியான காவல்துறையினரை அனுப்பி வைத்து கூட்டத்தை நெறிமுறைப்படுத்துவதன் மூலம் கூட்ட நெரிசல்களை தவிர்க்கலாம். நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். மக்கள் தான் சிந்திச்சு அவங்களுடைய இதை பாதுகாப்பாக பயன்படுத்திக்கணும். அரசாங்கம் வந்து எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோதான் செய்ய முடியும். விளையாட்டு மைதானங்கள் எங்கே வேணாலும் சரி தான், கூட்டம் கூடுதுன்னு தெரிஞ்சால் முன்கூட்டி அதை அறிஞ்சு கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுத்து இந்த விஷயத்தை தடுக்கலாம். முந்தி அடிச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு முன்னாடி போய் சீக்கிரம் சாமியை பார்த்துடணும் அப்படின்னு முந்தி அடிச்சுட்டு போகக்கூடாது. கூட்ட நெரிசலில் மக்கள் போகாமல் இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. வீட்டிலேயே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. நம்ம உயிரை நம்ம தான் பாதுகாக்கணும், மற்றவங்க வந்து பாதுகாக்க மாட்டாங்களே. நம்ம தான் போய் அங்கே நிற்கக்கூடாது. நிற்காம நம்ம தவிர்த்துட்டு வெளில வந்தாலே போதும். சமீப காலமாக நம்ம இந்த இன்சிடென்ட்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். ஓவர் க்ரௌடிங்னால மக்கள் இறக்குறத. ஸோ இது வந்து மேஜராக மக்களுடைய அவேர்னஸ் இல்லாததான் நான் பார்க்குறேன். அதில் போலீஸ் பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் கொடுக்குற பாதுகாப்பை மீறி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பொதுமக்களும் அவங்க சொல்றதை ஒபே பண்ணி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி சுய கட்டுப்பாட்டோட அந்த இடத்துக்கு இதுக்கு போக வேண்டிய தேவையா, இல்லை சோஷியல் மீடியா டிவிஸ்லேயே நிறைய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் ஒளிபரப்புறாங்க, அதுலேயும் பார்த்துடலாம். அதை தாண்டி முக்கியமாக போகணுன்னா மட்டும் போய் ஒபே பண்ணாலே இந்த மாதிரியான விபத்தெல்லாம் ரொம்ப தவிர்த்திடலாம்.